இவங்களுடைய இறப்பு சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கட்டும், அதாச்சும் சின்ன திரையில இருக்கக்கூடிய பல பேருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பா பார்க்கப்படுது. ராஜேஸ்வரி இறப்ப தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு இவங்களுடைய இறப்புல வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிற வகையில விசாரிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க. பொதுவாவே இந்த சீரியல் ஆக்ட்ரஸோடைய இறப்பு அப்படிங்கிறது இப்ப பொதுவாயிட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா குடும்பத்துல சண்டை போட்டு தற்கொலை செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப அதிகமாவே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த சீரியல் ஆக்ட்ரஸோடைய இறப்பு அதாச்சும் தற்கொலை செஞ்சு இறந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம மைண்ட் செட்டுக்கு முதல்ல வர்றது விஜய் சித்ரா தான். இவங்களுடைய இறப்பு ஒரு பெரிய வழியை பல பேருக்குமே கொடுத்துட்டு போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஆக்டிவா சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க பல ஷோஸ்லையுமே விஜய் டிவியில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் பயங்கரமா என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய இறப்புக்குமே ராஜேஸ்வரி அவங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எப்படி சூசைட் அட்டன் பண்ணி இறந்தாங்களோ அதே மாதிரிதான் சிமிலரா இவங்களும் இறந்து போயிருந்தாங்க. குறிப்பா அவங்களுடைய கணவரான ஹேமந்தோட சில சண்டைகள் அவங்க பிரபல ஹோட்டல் அதாச்சும் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல சூசைட் அட்டன் பண்ணி இறந்து போனாங்க. இவங்களுடைய இறப்பு குறித்து நிறைய பேச்சுகள் தொடர்ந்து பேசப்பட்டு இருந்தது. குறிப்பா ஹேமந்த் அதாச்சும் சித்ரா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா ஹேமந்த், அவங்க அதிகப்படியான சந்தேகம் சித்ரா மேல வைக்கப்படுதா சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் பல விஷயங்கள் இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு நிலையில கரெக்டா அவங்க 2020 டிசம்பர் மாதத்துல இறந்து போயிருந்தாங்க. இவங்களுடைய இறப்பே பல பேர் மனசுல ஒரு மிகப்பெரிய துயரமா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில அகெயின் அதே விஜய் டிவியில சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய ராஜேஸ்வரி அவங்களுடைய இறப்பும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை சீரியல் ஆக்ட்ரஸ்க்கு மத்தியில கொடுத்துருக்கு.